ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. நம்ம விக்ரமாதித்தன் கதைகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் 2வது கதையாக பார்த்தீங்கன்னா, விக்ரமாதித்தன் மன்னனுக்கு காளி கொடுத்த வரம் அப்படிங்கிறது அந்த கதையோட தலைப்பு. சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். விக்ரமாதித்தன் மன்னன் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி அப்படிங்கிற நாட்டை ஆட்சி செய்துட்டு வராரு. அங்கே இருந்துக்கிட்டே பல நாடுகளுக்கு படையெடுத்துட்டு போய் நிறைய நாடுகளை கைப்பற்றாரு. இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தலைநகர் இல்லை. தலைநகரோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல செழிப்பான ஒரு நாடை உருவாக்கி அதை சுற்றி நிறைய விஷயங்களை கொண்டு வரணும். நிறைய பில்டிங் வரணும். நிறைய கட்டடக்கலைகள், அதாவது கலைநயத்தோடு நிறைய கட்டிடங்கள் கட்டி அந்த இடத்துல ஒரு தலைநகரை உருவாக்கி, அந்த இடத்துல ஒரு அரண்மனையை உருவாக்கி, அந்த இடத்துல அவருக்கு அமரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு இடம் அமையவே இல்லை. இதை பற்றி பட்டிகிட்டையும் சொல்கிறாரு. பட்டி அவரும் சேர்ந்து ஆலோசிக்கிறாங்க. பல இடங்களுக்கு போகிறாங்க, பல நாடுகளுக்கு போகிறாங்க. எத்தனை நாட்டை கைப்பற்றினாலும் சரி, அவங்களுக்கு அந்த இடம் தலைநகராக அமையவே மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டியை தனியாக அனுப்பி விடுறாரு. நீ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வா பட்டி, நம்மளுக்கு நல்ல ஒரு தலைநகரம் எந்த இடத்துல அமையும்னு சொல்லி பார்த்துட்டு வான்னு சொல்லி பட்டியை அனுப்பி வைக்கிறாரு விக்ரமாதித்ய மன்னன். பட்டி நல்ல மந்திரி மட்டும் கிடையாது, விக்ரமாதித்யனுக்கு ஒரு நல்ல ஒரு நெருங்கிய நண்பனும் கூட. பட்டியும் கிளம்பி போகிறாரு. ரொம்ப தூரம் போகிறாரு. ஒரு காட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு நதி, அழகிய நதி ஒன்று இருக்குது. அந்த நதி கரையில் ஒரு காளி கோவில் ஒன்று இருக்குது. பட்டி இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த நதியில் இறங்கி குளிச்சிடுறாரு. குளிச்சுட்டு அப்புறம் சரி சாமி கும்பிட போவோம்னு சொல்லிட்டு காளி கோயிலுக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தாங்கன்னா ஒரு 7 உரி கட்டி விட்டுருக்காங்க. உரிலாம் தெரியும்ல, அந்த காலத்தில் வெண்ணெய்லாம் எடுத்து மேலே பானையில் உரி வைப்பாங்களே, அந்த மாதிரி 7 உரி லைனாக கட்டி வச்சுருக்காங்க அந்த காளி கோயிலில். போக அது பக்கத்தில் ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த 7 உரியையும் ஒரே நேரத்தில் வெட்டிட்டு அந்த உரி கீழே விழுறதுக்குள்ளே ஆற்றுலேருந்து ஈட்டி நட்டு வச்சுருக்காங்களாம். ஆற்றுக்கு நடுவில் நிறைய ஈட்டிலாம் நட்டு வச்சுருக்காங்களாம். அந்த ஆற்றுக்குள்ளே தலைகீழ குதிக்கணும். அப்படி குதிச்சிட்டாங்கன்னா அந்த காளி தேவியோட அருள் அவங்களுக்கு கிடச்சி, அவங்க யார் குதிக்காங்களோ அவங்களோட உயிரை காப்பாற்றி காளி தேவி அவங்களுக்கு காட்சி அளிப்பாங்க, கேட்குற வரத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டில் போட்டிருக்கு. இதை பற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, நேராக விக்ரமாதித்ய மன்னர்கிட்ட போய் சொல்கிறாரு. மன்னனை கையோடு அழைச்சிட்டு வராரு. மன்னரும் அதை பார்க்குறாரு. அந்த 7 உரி இருக்குது. இது எப்படி வெட்டுன்னு சொல்லி மன்னன் யோசிச்சுட்டு இருக்கும்போது பட்டி சொல்கிறாரா, மன்னா 7 உரியையும் ஒன்றா சேர்த்து அந்த கயிறை ஒன்றா முறுக்குங்க, முறுக்கிட்டு உங்கள் வாழை வச்சு ஒரே வெட்டிடுங்க, அது ஒன்றா அறுபட்டுரும் அப்படிங்கிற மாதிரி பட்டி ஆலோசனை கூறுறாரு. அதுபடியே விக்ரமாதித்ய மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, அதை முறுக்கி அதை வெட்டி அது கீழே விழுறதுக்குள்ளேயே ஈட்டிகள் நடப்பட்டிருக்கிற அந்த ஆற்றுக்குள்ளே தலைகீழ குதிக்க போகிறாரு. ஆனால் அவர் ஈட்டி மேலே விழுறதுக்கு முன்னாடியே காளி தேவி அவரை காப்பாற்றி கரையில் நிற்க வச்சு அவங்க முன்னால் காட்சி கொடுக்குறாங்க. உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க விக்ரமாதித்ய மன்னன்கிட்ட. அப்புறம் விக்ரமாதித்ய மன்னன் என்ன பண்ணாங்கன்னா, காளி தேவியை வணங்கிட்டு, எனக்கு நல்ல ஒரு தலைநகரம் வேணும், அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு அரண்மனை வேணும், அதுபோக 56 நாட்டு மன்னர்கள் எனக்கு கீழே எனக்கு கப்பங்கட்டி எனக்கு கீழே அவங்க வேலை பார்க்கணும், என்னுடைய நாடு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு விக்ரமாதித்ய மன்னன். அதே போலவே அந்த காளி தேவியோட அருளால் ஒரு அதே காட்டு மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரம் ஒன்று உருவாகுது. அவருக்கு ஏற்ற மாதிரியே நிறைய கலைநயத்தோட நிறைய கட்டிடங்கள், செழிப்பான விவசாய நிலங்கள், பிரம்மாண்டமான அரண்மனை, நல்ல மக்கள் எல்லாத்தோடையுமே சேர்த்து ஒரு நகரம் அந்த காளி தேவியோட அருளோட உருவாகுது. அந்த நகரத்தின் பெயர் தான் உஜ்ஜயினிபுரம். உஜ்ஜயினி இந்த நாட்டோட பேர் இதுதான். அந்த நாட்டில் இருக்க அந்த அரண்மனையில் விக்ரமாதித்ய மன்னன் மன்னனாக அமர்ந்து அவருக்கு கீழே 56 மன்னர்கள் கப்பங்கட்டி அவருக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு மக்கள் எல்லாம் ஆட்சி செய்துட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் ஹெட்டாக விக்ரமாதித்ய மன்னன் அமைஞ்சிடுறாரு. அவ்வளோதான் காளி தேவிகிட்ட வாங்கின வரத்தோட கதை. ஓகேவா? நாளைக்கு அடுத்த கதையில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.